அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நலமா இருக்கீங்களா? நாளையில் பயணமும் தெளிவுங்கிற தலைப்பில் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்ம வாழ்வாதாரத்துக்காக வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அது போகும்போது என்னென்னாக்கா அங்கங்கே வந்துட்டு நம்ம சில இடங்களில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில நேரத்தில் வந்துட்டு உடனே புறப்பட்டு வர்றதுக்கு வரும். சில நேரத்தில் இரவு நேரங்கள் கூட ஆயிரும். இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்துட்டு நமக்கு வந்து தினமும் நம்ம உடல் ரீதியாக நம்ம வந்துட்டு கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது, தூங்குறது இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே மாறிடும். ஏன் மாறுதுன்னு சொன்னால், நம்ம இருந்த இடத்துக்கும் நம்ம போகிற இடத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. நம்ம சாப்பிட்ற பொருளுக்கும் மாறிடும். எல்லாமே வந்துட்டு அங்கே என்ன கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டு இது பண்ணுவோம். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை. நமக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்தால் நம்ம பத்தியமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் சிரமங்கள் ஜாஸ்தியாகும். பொதுவாக வந்துட்டு பயணத்தில் வந்துக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்துடணும். அதாவது இரவுக்குள்ளே வந்துட்டால் நல்லது. இல்லை இருந்து தான் ஆகணும்னு சொல்லும்போது வந்துட்டு அது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, பயணம் வேதனையில் ஒரு பகுதியாகும்னு சொல்கிறாங்க. அதாவது அது வந்து உங்களில் ஒருவரது உணவையும் பானத்தையும் உறக்கத்தையும் தடுத்து விடுகிறது. எனவே ஒருவரது தமது தேவையை முடித்ததும் தம் குடும்பத்தாரிடம் இழந்து செல்லட்டும். இது புகாரில பதிவாயிருக்கு இந்த ஹதீஸ். அப்போ வந்துட்டு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே உடல் ரீதியாக நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் நம்ம இருந்தோம்னாக்கா நம்ம டயத்துக்கு சாப்பிடுவோம். அதே நேரத்தில் வந்துக்கிட்டு நம்ம தினமும் நம்ம சாப்பிட்ற தண்ணியெல்லாம் வந்துட்டு சுத்தமான தண்ணியை நம்ம எங்கே நம்ம வீட்டில் ரெகுலராக கிடைக்குது சாப்பிடுவோம். அதே மாதிரி தூக்கமும் நம்ம டயத்துக்கு நம்ம தூங்கிடுவோம். தூக்கத்தில் வந்து தான் மெயினாக வந்து எல்லாமே இருக்குது. நம்ம உடல் அமைப்பு எப்படி சொன்னால் ஒரு செட்டாக இருக்கும். அதை கரெக்ட் டயத்துக்கு தூங்குறது, எந்திரிக்கிறது, நீங்கள் அலாரம் வச்ச மாதிரி வந்துட்டு எல்லாமே நடக்கும். உங்களுக்கு வந்து பசி எடுத்துச்சுன்னாக்கா வந்து பசியை வந்து உணர்த்துறதுக்கு உடல் உருப்படியே வந்து உங்களுக்கு ஒரு இது ஏற்படும். அதே மாதிரி வந்துட்டு சிறுநீர் வருது, நீங்கள் வந்து யூரின் போகணும் இது பண்ணுனாக்கா அதுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் காமிக்கும். இது பயணத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு வேதையின் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை பார்த்தீங்களா? அல்லாஹ் நமக்கு நல்லா புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.